ஏங்க எத்தனை மணி போட்டி இருந்தாலும் திமுக ஒண்டி தாங்க நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டை இன்னைக்கு பொருளாதாரம் பாதிப்புல இருக்கிறதுக்கு திமுக ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். எல்லா வழியும் ஏறி போச்சு. ஆனால் திமுக அதை கருத்தில் கொண்டு மகளிருக்கு 2000 கொடுக்குறாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம். எந்த ஆட்சியில் அது மாதிரி காலை உணவு திட்டம்? எல்லா குழந்தைங்களும் பசியோட போகிறதுக்கு இன்னைக்கு பசி இல்லாமல் போகிறாங்க. அது இந்த தமிழ்நாட்டை பார்த்து எல்லா நாட்டிலையும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ லேப்டாப்பு படிக்க மாணவர்களுக்கு லேப்டாப்பு இன்னைக்கு 100 ரூபாய் 200 காசு பெரிய விஷயமா இருக்கு. இந்த லேப்டாப் வாங்க முடியாத கனவா இருந்தது குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு, படிக்கும் பசங்களுக்கு. அப்போ இந்த லேப்டாப்பு கொடுக்கறதுக்கு அந்த பெரும்பான்மை பொருளாதாரம் இருந்தும் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதனால மீண்டும் அவரே வந்தா நல்லா இருக்கும். எல்லாம் வரவு கண்டு திட்டுங்க. இன்னைக்கு நம்ம இந்த ராஜபுல் தோட்டத்தில் இருக்கிறோம். எத்தனையோ வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, ஏசி இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கையில் தான் துவைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கூப்பன் இருந்தால் இந்த ஏழை பொதுமக்களுக்கு போய் ஒரு இது அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிப்பாங்க. அது மிகப்பெரிய திட்டம். அந்த கூப்பன் கொடுத்தாங்கன்னா 8000ன்றது அவங்களுக்கு பெரிய விஷயம். ஒரு மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறாங்க. 500 ரூபாய் 600 ரூபாய் 300 ரூபாய் ஐநூற்று வேலைக்கு 4 வீடு செய்கிறாங்க. 500 ரூபாய் தான் ஒரு வீட்டுக்கு. 150 200 4 வீட்டு செஞ்சாதான் அது 10,000ன்றதே பெரிய விஷயம் சம்பாதிக்கிறதுக்கு. அப்போ 8000 கொடுக்கும்போது எந்த பொருள் ஒன்றும் வாங்கிக்கலாம். ஒரு மின்விசிறி வாங்கிக்கலாம், ஒரு டிவி வாங்கிக்கலாம். அப்போ அது ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்கு பாரம்பரியமா எங்க அம்மா வீட்டுல இருந்து எங்க மாமனார் வீட்டுல இருந்து பாரம்பரிய டிஎம்கே தான். யார் என்ன நான் நிறைய செய்தாலும் செய்யலனாலும் எங்களுக்கு டிஎம்கே செய்யலனாலும் எங்களுக்கு டிஎம்கே தான் எங்களுக்கு விருப்பம். நாங்கள் அதுக்கு தான் இது வரைக்குமா நானும் போட்டேன். என் வயசுக்கு 20-25 ஓட்டு போட்டேன். நான் இன்னமும் அந்த டிஎம்கே நாங்கள் மாறுறது கிடையாது. எங்களுக்கு அவர் ஆட்சி தான் மறுபடியும் அமையணும். அவர் நிறைய நல்லதுக்கு செய்துன்னு வராரு. அதே மாதிரி இன்னும் நிறைய அவர் மக்களுக்காக செய்யணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த 1000 ரூபாய் வாங்குறது, இப்போ 5000 போட்டதெல்லாம் வரல. வருதோ வரலையோ எங்களுக்கு டிஎம்கே தான், திமுக ஆட்சி தான் வரணும். எங்களுது நாங்கள் டிஎம்கே தான் போடுவோம். அது மாற்றமே கிடையாது. இந்த மொட்டை பசங்க தான் விஜய்க்கு போடுவாங்க. நம்மளுக்கு எப்பவும் டிஎம்கே தான் சார். ஆனால் வந்திருக்காரு புதுசாக, அவரும் ரசிகர் தான் நாங்கள் எல்லாமே. ஆனால் டிஎம்கே நிறைய நல்லதெல்லாம் செய்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம எதுவும் தப்புலாம் சொல்லக்கூடாது, யாருமே தப்பு சொல்லக்கூடாது. இவர் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் டிஎம்கே வந்தால் கொஞ்சம் சில சலுகைகள்லாம் கிடைக்கும். நான் ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம ஒய்ஃப்லாம் கவர்மெண்ட்லாம் ஒர்க்லாம் ரொம்ப இது பண்ணிலாம் ரொம்ப நிறைய கிடைச்சிது. அதனால டிஎம்கே நான் சப்போர்ட் பண்ணுறேன். திமுக ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவங்க புள்ள, அவங்க பொண்ணு, மருமகன்னு காட்டுறாரு. இவங்கெல்லாம் யாரை காட்டுறாங்க? நாளைக்கு இவங்கெல்லாம் இல்லைன்னா யார் வந்து ஆட்சி ஆடுவாங்க? இப்போ ஜெயலலிதா அப்படி காட்டுறதுனால தானே இன்னைக்கு ஜெயலலிதா கட்சி நிற்கிது. இன்னைக்கு அவர் குடும்பத்தையே சேர்ந்து காட்டுறாரு. நாளைக்கு அடுத்த வாரிசு நாங்க தான் அப்படின்னு காட்டுறாரு. இவங்க எதுவுமே காட்டலையப்பா. புதுசா ஒரு டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் கட்சியில வரணும்னா எப்படிப்பா? இவங்களும் வரணும்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் இவங்க தான் ஆண்டுக்கிறாங்க. இவங்க தான் ஓட்டு தான் செதுறி போவோம். கரெக்டா நடந்துட்டு தான் இருக்கும். ஓட்டு சேர்த்துறோம் கண்டிப்பா. வேற ஒன்னே பண்ண முடியாது. ஓட்டு தான் சேர்த்துறோம். நாங்க அந்த 1000 ரூபாய் வந்தவே எங்களுக்கு போதும். இதுதான் சொல்றேன். பேச்சு சரியில்லை, பண்ற வேடிக்கையும் சரியில்லை. நான் தனி நின்று ஜெயிக்க போறேன்னு அவர் சொல்றாரு. ஆனால் மக்கள் நினைக்கணுமே திமுக தான் வரும். வேற எந்த கட்சி வராது. எல்லாம் போட்டி மேலே கிடக்குது. ஆட்சியில் ரஜினி வந்தான் போட்டான், கமல்ஹாசன் வந்தான் அவனும் போட்டான், விஜயகாந்த் வந்தான் அவனும் போட்டான். இப்போ ஒருத்த புதுசாக வந்துக்கிறாரு. அது என்ன செடி முளைங்க புதுசா வேற போட்டால் ஒரு முளைமா ஆடிங்கிறாரு. அவர் எப்போ ஆடுங்கலாம் எனக்கு தெரியாது. எல்லாம் ஆடிங்க போட்டாங்க. புதுசா புதுசாக வந்துக்கிறாரு. ஆனால் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா ஆவாச்சுனாக்கா எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் யாரும் இல்லை. ஒரு ஆள் ஒரே கட்சியில் ஆள் திமுக தான் போட்டு. அப்போ அரசியல் பயங்கரம். இப்போலாம் காசு கொடுத்தா எவ்வளோ வர மாட்டேன். கோழி பிரியாணிங்க, காக்கா பிரியாணிங்க, ஒரு கோட்டை தான் வரும். அப்போல்லாம் கட்சிக்கு நல்லா பாடுபட்டோம். இப்போல்லாம் எவ்வளோ வர மாட்டான். காசு சரியாக வரான். காசு கொடுத்தா ஓட்டு போகிறோம். இப்போ தான். அப்போல்லாம் கட்சி எவ்வளோ பாடுபடும், எவ்வளோ போடும். இப்போ நீ வாங்கிட்ட வாங்கி ஏமாற்றி யாங்கிட்ட வாங்கிட்டு போகிறோம். அப்போ இந்த காலத்தில் டீ நகரில் சத்தியா நிற்கிறாப்புல 5 வருஷம் ஒரு கர்நாடகா இருந்தாப்புல ஒன்றும் செய்யலை. சீட் தந்துருக்காங்க. ஆனால் இவர் கம்பல்சரி இவர் தான் ஜெயிப்பார். ஏடிஎம்கே சார்பா சத்தியா. மேலே எடப்பாடி வந்துடுவார் 5 வருஷம் கழிச்சு. நல்ல மக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. 2 பேர் தான் அவன் டிஎம்கேல ஏடிஎம்கே மாற்றி தான் வருவாங்க. விஜய் பிடிப்பாப்புல, ஓட்டு பிரிப்பாப்புல. பர்சன்டேஜ் ஓட்டு பிரியும். 18% இருக்குல்ல, வயசு பார்த்தோன்னா அவங்கள போடுவாங்க. ஸ்டாலின் தான் வரணும். ஆமா, மீது யாரும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. இதே டி நகர்ல திரும்பவும் டிஎம்கே வந்தால் தான் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய விருப்பம்.
ஏன்னா அவங்க எல்லாமே செய்கிறாங்க இங்கே. மற்றவங்கெல்லாம் ஒரே கோஷ்டி பூசலாக தான் இருக்கு. அதுவே முக்கால்வாசி எங்களுக்கு பிடிக்கல. மற்றபடி எது கேட்டாலும் எல்லாமே கிடைக்கிற ஒரே இது தலைவர் ஸ்டாலின் தான். அதனால திரும்ப டிஎம்கே வந்தால் தான் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் இப்போ வந்து போட்டா போட்டியில் அவன் 10,000 8,000ன்றாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தா அது லஞ்சம். ஆனால் வந்துட்டு நான் தரேன்றத வந்து எல்லாருமே அறிவிக்கிறாங்க. அதில் வந்து யார் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்றதுலாம் அப்பாற்பட்டது. ஆனால் வந்து செய்ய போகிறது ஒரே கட்சி எதுனா டிஎம்கே தான். இதில் வந்து எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இதில் தொகுதி பங்கீட்டில் கொஞ்சம் மனசு வெற்றுதில் ஏதோ எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஆனால் இது ஒரு குடும்பம் மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து இவர் வந்தால் ஓரளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் கேட்டால் குடும்ப அரசியல்ன்றாங்க. ஆனால் குடும்பம் ஒன்றா இருந்தால் தான் அந்த ஃபேமிலியே நல்லா இருக்குன்ற மாதிரி தமிழ்நாடே நல்லா இருக்கும். இவங்களுக்குள்ள சசிகலா, பழனிசாமி, அவன் இவங்க எல்லாமே பிரச்சனைங்க தான். அதனால எல்லாருமே எவ்வளோ பெரிய தலைவர் எல்லாமே டிஎம்கேல தான் வந்திருக்காங்க. இவர் ஏற்கனவே எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆம்பளைலேருந்து பெண்கள்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் திரும்பி வந்தால் நல்லதுன்றது நான் நினைக்கிறேன். எடப்பாடி சொன்னதெல்லாம் வந்து இவங்களே 4-8 கட்சி. அதில் வந்து மெயினாக வந்து மோடி சேர்ந்ததுனால தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு இதுவே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து மோடிக்கெல்லாம் அதுவே கிடையாது. இப்போ ஓவராய் போச்சு. எந்த கட்சி கேட்டாலும் ஜாதி பிரச்சனை அப்படின்ட்டு. அதனால ஜாதி இல்லாத ஒரே கட்சி எதுனா டிஎம்கே தான். அவங்களே எவ்வளோ என்னெல்லாம் அவங்களே திருவாரூரில் வாத்தியம் பண்ணவர் தான் அவங்க தாத்தாலாம். அது கலைஞருடைய அப்பாவே அவருடைய மூலம் வாசித்ததெல்லாம் அங்கே இருக்கு. அதனால ஆக்சுவலாக வந்து ஜாதி மதன்றது இல்லாமல் தான் கட்சி. அதை தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது இல்லாமல் இவங்க சின்ன சின்ன கட்சியெல்லாம் வந்து எல்லாம் வந்து பங்கு போகிறதுனால எல்லாம் எந்த ஜனங்களுக்கும் பிடிக்கல. அவன் 10,000 ஒரு 8,000 ஒரு 2,000 ரூபாய் தான் கம்மி. ஆனால் இவர் செய்யறதெல்லாம் 2,000 ரூபாய்க்கு மேலே தான். ஆக்சுவலாக இஸ் கமிங் ஃப்ரம் டிஎம்கே. ஐ லைக் யூ. எங்களுக்கு நாங்கள் எல்லாமே ஃபுல் அவங்க தான். எங்களுக்கு அவங்க கட்சி தான். நாங்கள் எல்லாருமே அவர் வந்தால் நல்லாயிருக்கும். திருப்பி நாங்கள் ஏதோ இல்லாத கஷ்டமாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்களாம் ரசிகர்கள் தான் போடலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் போடுவாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான். எங்களுக்கு அவங்க தான் தேவை. எலெக்ஷன் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஆசைப்படுறோம். நாங்கள் தேசம் 56 வயசு வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, ட்ரைனேஜ் வசதிக்கு எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு மக்களோட நாங்கள் இருக்கோம், கும்பலாக இருக்கோம். அந்த மலைவாசியில் இருக்கோம், அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் எந்த கட்சிக்காருக்கும் வந்து எதுவுமே எங்களுக்கு செய்யலையே. தான் வரும். அவங்க ஒரு 5 ஆடினாங்கன்னா இவங்க வந்து 5 ஆடுவாங்க. இந்த வாட்டி புது ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வாட்டி டிஎம்கே இல்லைன்னா அதிமுக அந்த போல தான் மாறுது. இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் ஆகட்டும்னு சொல்லிட்டு விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கேன். சீமானை போடலான்னு நினச்சேன். சீமான் தான் போட்டுருந்தேன். வேஸ்ட். அவருக்கு போட்டு ஒன்றுமே கத்துறாரு. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிடுறாரு. அவரு காசு கொடுக்குற மாதிரி ஏதோ இவங்க காசு கொடுத்தா இவங்க சைடு பேசுகிற மாதிரி, அவங்க காசு கொடுத்தா அவங்க சைடு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. சரி, இந்த வேலை ஒரு மாற்றம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு தான் போடலான்னு ஒரு ஐடியா. இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நின்று ஊரில் சச்சா வந்தாருன்னா மீண்டும் நல்லாயிருக்கும். இங்கே நிற்கிற ஏரியாவில் இருக்கிற துணைமின் நிலையம் ஒன்று வச்சுருக்காங்க. அவருடைய முயற்சியில் தான் இந்த துணைமின் நிலையம் இந்த ஏரியாவுக்கு வந்தது. இலவசம் தேவையில்லை. இலவசம் எதுக்கு? எங்கள் கிட்ட வாங்கி தர எங்களுக்கு கொடுக்குறீங்க. அது இலவசமே இல்லாமல் நல்லா இருக்கும்ல. இங்கேருந்து விழுப்புரம் போனால் 200 ரூபா சார்ஜிட்றீங்க. எதுக்கு இலவசம்? ஒரு குவார்டர் 200 ரூபான்றீங்க. அதெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் மூடிட்டு இலவசமே இல்லைன்னு சொல்லு. தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வாங்க. எங்களுக்கு மாதம் காசு கொடுக்குறாரு. அவர் வந்தால் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேட்டில் தான் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பாலியலாக இருந்தால் சரி, வன்முறை எதாக இருந்தாங்க இங்கே தான் கம்மியாக இருக்குது. இது அங்கங்கே வந்து சில இதில் நடக்குதுன்னு சொல்லுங்க. அதனால் அதை பொருட்படுத்த முடியாது. ஆனால் தவறு தான். ஆனால் இப்போ வர்ற காலத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்தோம்னா மிக அருமையாக இருக்கும். கேட்டாங்க இங்கே பாருங்கள். இப்போ இந்த ட்ரிப்பு தேர்தல் இப்போ நீங்கள் நான் படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த மதியானம் இல்லை. அந்த ஒரு பால்வாடியில் தான் போடுவோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் மதிய சாலை. இதை ஒரு திட்டம் இருக்கு. அதை எக்ஸ்டெண்ட் தான் பண்ணிடலாம்.
எட்டாம் வரல, அது சாத்தியம் தான். இன்னொன்னு, இந்த 8000 கூப்பன் கொடுக்குறாங்க. இந்த சைக்கிளிங் பாருங்க, அவங்களுடைய திட்டம் எப்படி இருக்குங்க. இந்த 8000 கூப்பன் உங்க ஏரியாவில இருந்தே நீங்க யார்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இப்ப நான் அந்த திங்ஸ் நான் வச்சிருந்தேன் வச்சுக்கல, எனக்கு அது வியாபாரம் தான். என்ன சொல்றீங்க? இப்ப இந்த மற்ற திட்டங்கள்லாம் இப்ப அவங்க மற்றவங்க சொல்றாங்கல்ல, ஃப்ரிட்ஜ் கொடுக்கணும் அது கொடுக்கணும் சொல்றாங்க, அது சாத்தியம் இல்லாத. சாத்தியம் இருந்தா கூட அது ஒரு கம்பெனில இருந்து பல்கா எடுக்கிறீங்க, அப்ப அதுல ஊழல் வருது, இதுல ஊழல் வருது சொல்லுவாங்க. ஆனா இந்த திட்டத்துல சொல்ல முடியாது. இதுதான் இந்த